இருக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு அமைப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பரிசீலித்து வருகிறது. அதாவது போலி மருந்துகள் தொடர்பாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய விளம்பரங்களுக்கு தடை விதிக்கலாமா என்பதுதான் அந்த யோசனை. இதை பற்றிய பிரச்சனையில் பல்வேறு விதமான கேள்விகள் எழுகின்றன. போலி மருந்துகள் என்றால் என்ன? அவை தொலைக்காட்சிகளில் எப்படி விளம்பரம் செய்யப்படுகிறது? நாம் அதை எப்படி நம்ப வைக்கப்படுகிறோம்? இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். இந்த போலி மருந்துகள் குறித்த பிரச்சனையை நாம் எடுத்துக்கொள்கிற போது அதிலே பல்வேறு விதமான சிக்கல்களும் கேள்விகளும் எழுகின்றன. அதாவது நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவிற்கு விளம்பரம் செய்யப்படுகின்றன. மருந்துகள் மட்டுமல்ல, உடற்பயிற்சி கருவிகள். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி கருவியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக இப்படி இருந்தீர்கள், பயன்படுத்திய பிறகு இப்படி ஆகிவிட்டீர்கள் என்றெல்லாம் ஒரு பருமனான மனிதரையும் இன்னொரு ஒல்லியான மனிதரையும் எல்லாம் காட்டி பல்வேறு விதமான விளம்பரங்கள் செய்வார்கள். ஆனால் உடற்பயிற்சி கருவிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா உடற்பயிற்சி கருவிகளையும் எல்லோரும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சில உடற்பயிற்சி கருவிகளை பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு எதிர்மறையான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அதை பற்றிய எந்த எச்சரிக்கை குறிப்பும் இல்லாமல் நிறைய உடற்பயிற்சி கருவிகள் சம்பந்தமான விளம்பரங்கள் தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சிகளில் இடம்பெறுகின்றன. இன்னொரு புறம் மிக முக்கியமான விஷயம், நாம் இந்த அலோபதி மருத்துவத்தில் மட்டுமல்ல, ஆயுர்வேதம் சார்ந்த மருத்துவத்திலுமே கூட நிறைய போலி மருத்துவர்கள் அல்லது சித்த மருத்துவத்தில் கூட நிறைய போலி மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அல்லது பக்க விளைவுகளுக்கு தரக்கூடிய மருந்துகளை விற்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதை பற்றி கவலைப்படுகிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்றால் நிறைய பேர் ஒரு முறையான ஒரு பயிற்சி அற்றவர்கள் இதுபோன்ற துறைகளில் பெரிய அளவிற்கு விளம்பரங்களின் மூலமாக வெற்றி பெறுவதையும் நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்களிடம் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக புற்றுநோய் போன்ற மிக ஆபத்தான நோய்கள் இருக்கின்றன. இந்த ஆபத்தான நோய்களுக்கு எங்களிடம் மருந்து இருக்கிறது என்று சொல்வது, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் சிகிச்சை அளிக்க முடியாதவர்களுக்கு கூட நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை அளிப்பது, அதன் பேரில் ஏராளமான பணத்தை அவர்களிடமிருந்து கறப்பது, இது உண்மையில் ஒட்டுமொத்தமான மருத்துவ அமைப்பின் மீதும் நம்பிக்கை இழக்க செய்வதாகும். அதேபோல் அலோபதி மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் கூட சில விஷயங்களை நாங்கள் நிரந்தரமாக தீர்த்து விடுகிறோம் என்று போலியாக விளம்பரம் செய்வது. உதாரணத்திற்கு நீங்கள் சர்க்கரை நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம், இதெல்லாம் உண்மையில் நோய்கள் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்து நமக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்து நமக்கு உருவாகக்கூடிய சிக்கல்கள் என்று சொல்லலாம். அதனால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், மனநிலை, வேலைப்பளு, இதர் போன்ற காரணங்களால், உடற்பயிற்சியின்மை, இது போன்ற காரணங்களால் உங்களுக்கு சர்க்கரை நோயோ அல்லது உயர் இரத்த அழுத்தமோ ஏற்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் எங்களிடம் தீர்வுகள் முழுமையாக இருக்கிறது, மருந்துகள் இருக்கின்றன என்று ஏராளமான விளம்பரங்கள் வெளிவருகின்றன. உண்மையில் மருத்துவம் சார்ந்த உண்மைகளுக்கும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் தொடர்புகளே இருப்பதில்லை. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, எந்த மருந்தை பற்றிய ஒரு பக்க விளைவுகளை பற்றிய செய்திகள் அந்த மருந்துகளில் அச்சிடப்படுவது கிடையாது. மாறாக நீங்கள் இந்த நோய்க்கு இது நிவாரணி என்கிற விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதன் வாயிலாக எந்த விதமான மருத்துவ வழிகாட்டுதலும் இன்றி மக்கள் நேரடியாக கடைகளுக்கு சென்று அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி சாப்பிடுகிற போது அந்த நோயினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட மிக அதிகமான தீங்குகள் பலருக்கும் ஏற்படுகிறது. இது எல்லா விதமான வைத்திய முறைகளுக்குமே பொருந்தும். நான் அலோபதியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அதீதமான விளம்பரத்தின் மூலமாக, அது உடற்பயிற்சியாகட்டும் அல்லது ஆயுர்வேதம் சித்தா போன்றதாகட்டும், அலோபதியாகட்டும், சில மருந்துகள் சிலருக்குத்தான் வேலை செய்யும். அதே போல் ஒவ்வொரு மருத்துவ முறையும் சில குறிப்பிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படும். அப்படி இருக்கிற போது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பொத்தாம் பொதுவாக இப்படிப்பட்ட விளம்பரங்களை செய்வது, பக்க விளைவுகளை பற்றி எதுவும் சொல்லாமல் இருப்பது, அல்லது ஒரு விதத்தில் தடை செய்யப்பட்ட மருந்துகளுக்கு இங்கு விளம்பரங்கள் செய்வது, இப்படி பல விஷயங்கள் நடக்கின்றன. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால்,
தொலைக்காட்சியை விட இன்றைக்கு இணையத்தில் ஒரு பெரிய அளவிற்கு மருந்துகளுக்கான விளம்பரங்கள் இடம்பெறுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பல மருந்துகளை இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான விளம்பரங்களும் இன்றைக்கு இணையத்தில் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் இங்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தொலைக்காட்சியினுடைய விளம்பரங்களில் போலி மருந்துகளை கட்டுப்படுத்துவது, அதற்கான விளம்பரங்களை கட்டுப்படுத்துவது என்கிற ஒரு திட்டம் என்பது இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே பத்திரிகைகளில் அத்தகைய ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சில வகையான விஷயங்களுக்கு நீங்கள் விளம்பரம் செய்யக்கூடாது என்று. ஆனால் தொலைக்காட்சியிலோ இணையத்திலோ அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இல்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் கட்டுப்பாடுகளை உருவாக்குவது மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வா என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு தடை, ஒரு கட்டுப்பாடு. இப்படி தடைகளின் மீதும் கட்டுப்பாடுகளின் மீதுமே ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருந்தால் உண்மையான பிரச்சனைகளை எப்போது தீர்ப்பது, பிரச்சனையுடைய வேர்களை எப்போது கண்டடைவது என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. போலி மருந்துகளை யார் விற்கிறார்கள்? கடைக்காரர்கள் விற்கிறார்கள். போலி மருந்துகளை யார் பரிந்துரை செய்கிறார்கள்? மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். போலி மருந்துகளை யார் உற்பத்தி செய்கிறார்கள்? மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. ஏன் அந்த நிறுவனங்களை நாம் கண்காணிக்க முடியாதா? அந்த நிறுவனங்களை நாம் தடுத்து நிறுத்த முடியாதா? அவர்கள் அந்த மருந்துகளை விற்காமல் நம்மால் தடை செய்ய முடியாதா? அது எதையுமே நம்மால் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மாறாக மருந்து விளம்பரங்களை மட்டும் நான் தடை செய்வேன் என்பது எந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியுமோ அந்த இடத்தில் போய் செலுத்துவது. உதாரணமாக சாலை விதிகளை நீங்கள் பராமரிப்பது என்பது பல்வேறு விதமான ஒரு அரசினுடைய பொறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பெரிய சாலைகளை அமைப்பது, தீவிரமாக சாலை விதிகளை பின்பற்றுவது, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு. அதற்கு மாறாக பொதுமக்களை ஹெல்மெட் போடுங்கள், விபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்று நிர்பந்திப்பது போன்றதுதான் விளம்பரங்களை வெளியிடாதீர்கள் என்று. நிறைய நேரங்களில் விளம்பரங்களினால் மருந்துகள் சாப்பிடுகிறவர்களை விட மருத்துவர்களுடைய தவறான பரிந்துரைகளினால் தவறான மருந்துகளை சாப்பிடக்கூடியவர்கள் தான் அதிகம். அதனுடைய விளைவுகள் தான் மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் கூட தவறான மருந்துகளை பரிந்துரைக்கக்கூடிய மருத்துவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. தவறான மருந்துகளை விற்கக்கூடிய கடைக்காரர்களில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு பதிலாக ஒரு பிரச்சனையில் நாங்களும் செயல்படுகிறோம் அல்லது நாங்களும் அதை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு போலி தோற்றத்தை தான் இதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஏற்படுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது போலி மருந்துகளுக்கு மீதான விளம்பரம் என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மிகையான விளம்பரங்கள் என்பது ஆபத்தானவை. அதேபோல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முறையான மருத்துவ வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த விஷயங்களுக்கு இந்த மருந்துகள் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்வது, பக்க விளைவுகளை பற்றி சொல்லாமல் இருப்பது, இதெல்லாம் மிக மிக ஆபத்தானவை என்கிற அளவில் மருந்து சார்ந்த விளம்பரங்களுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகள் தேவைதான். ஆனால் அதைவிட கடுமையான கட்டுப்பாடுகள் மருந்து உற்பத்தியிலும் மருந்தை பரிந்துரை செய்வதிலும் மருந்தை விற்பதிலும் இருக்க வேண்டும். அதில் நாம் ஒரு சுண்டு விரலை கூட அசைக்க தயாராக இல்லாமல் இதுபோன்ற விஷயங்களை ஏன் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம்? இது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கா, மக்களை ஏமாற்றுவதற்கா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.